தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே. பல பேரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துகிறார். ஆனால் சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்ல, இவனல்ல என்று ஒதுக்கின்ற பொழுது யாரை மறைத்து வைத்திருந்தார்களோ, யாரை அந்த நிலைப்பாட்டுக்கு தகுதி இல்லை என்று நினைத்தார்களோ அந்த தாவீது அங்கே அழைக்கப்படுகிறார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார் 1 சாமுவேல் 16:7 சாமுவேல்கிட்ட, மனிதன் முகத்தை பார்க்கிறான், உடம்பை பார்க்குற, ஆளை பார்க்குற, உயரத்தை பார்க்குற, வல்லமையை பார்க்குற, ஆற்றலை பார்க்குற, பருமனை பார்க்குற, உருவத்தை பார்க்குற, நான் உள்ளத்தை பார்க்கிற கடவுளாக இருக்கிறேன். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நானும் இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறேன். அவன் இதயத்தை, தாவீதின் இதயத்தை ஆண்டவர் பார்த்தார். ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, திருத்தூதர் 13:22 ஈசாயின் மகன் தாவீது என் மனதிற்கு உகந்தவன், என் இதயத்தின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவான். இவன்தான் என் மனதிற்கு உகந்தவன், இவன்தான் என் இதயத்தின் விருப்பத்தினால் நிறைவேற்றுவான் என்று அண்டே முடிவு செய்தபடினாலே இதயத்தை பார்த்த கடவுள் அந்த மகனை தாவீதை தேர்ந்து கொண்டு சாமுவேலிடம் சொல்லி அபிஷேகம் செய்ய அரசனாக என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரால் கண்டுபிடிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். கடவுள் இதயங்களை பார்க்கிறார். தாவீதின் இதயத்தை பார்த்தார். தாவீது இதயத்தில் என்ன இருந்தது? கடவுளுக்கு உகந்த வாழ்வு இருந்தது. அதுபோல் நாமும் ஆண்டுடைய மனதிற்கு உகந்தவர்களாய், ஆண்டவருடைய இதயத்தின் விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறுகின்ற பொழுது நாமும் ஆண்டவரின் இதயத்துக்குரியவர்களாய் மாறுவோம். கடவுள் நம்மையும் தேர்ந்தெடுத்து அபிஷேகித்து இந்த உலகத்திலே அவர் ஆட்சியை செய்யும்படியாக நம்மை உயர்த்துவார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.